ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்காக பாப்லேட் மீன் வாங்கிட்டு வந்தார். பொரிக்கிறதுக்கும் தனியாக ரெடி பண்ணி வச்சிட்டேன், மசாலாலாம் போட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா மிக்ஸி ஜாரில், இந்த மசாலா எல்லாமே இதில் போட போகிறோம். இதிலே புளி, கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே இதிலே போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி இது எல்லாம் வதக்கி வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தூக்கி அப்படியே ஊற்ற வேண்டியது தான். இதில் இந்த அரைச்ச விழுது எல்லாத்தையுமே இதில் கொட்டி கிண்டணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொட்டி கிண்டலாம். இதை கொட்டி வதக்கிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இப்படி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு எல்லாமே போட்டு தான் அரைச்சிது. இதில் உப்பு இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பும் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டு இதை அப்படியே கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த மீனை எடுத்து போட்டுடணும். ஓகேங்களா? கடைசியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போடணும். முன்னாடியே போட்டால் ரொம்ப வெந்துடும், அதனால் நல்லா இருக்காது. கொதி வந்ததுக்கப்புறம் சுண்டதுக்கப்புறம் பார்க்கலாம் மீன் போட்டுட்டு. ஓகேங்களா?